அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த சில தினங்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிற கனமழை கடும் பாதிப்பை தமிழகத்திலே ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னை, காஞ்சி, திருவள்ளூர், கடலூர் போன்ற மாவட்டங்களில் ஏராளமான மக்கள் மழை வெள்ளத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது குறித்த காட்சிகளை நீங்கள் தொலைக்காட்சிகளிலும் முகநூல் வழியாகவும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். அதிலும் குறிப்பாக நேற்றைய தினம் பெய்த மழையில் நம்மை தொடர்பு கொள்கிற மக்களுடைய குரல் நம்மை பெரிய அளவில் கதிகலங்க வைத்திருக்கிறது. 2வது மாடி 3வது மாடி நீரில் மூழ்கி இருக்கிறது. மேலிருந்து மக்கள் குரல் கொடுக்கிறார்கள். அவர்களை சென்று காப்பாற்றுவதற்கு வழி இல்லாத நிலையில் பல இடங்கள் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக உணவுக்கு வழி இல்லாமல், குடிப்பதற்கு ஒரு மடர் குடிநீர் நீர் கூட இல்லாமல் இந்த அளவிற்கு மக்கள் பெரும் அவஸ்தையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் நம்மாலான உதவிகளை நம்முடைய ஜமாத்து சகோதரர்கள் வழியாக பல இடங்களில் செய்து கொண்டிருந்தாலும், எத்தனை லட்சங்களை இதற்காக ஒதுக்கினாலும் யானை பசிக்கு சோளப்பொரி என்று சொல்வதை போல மிக மிக தேவை அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இன்று காலையிலிருந்து நம்முடைய அலுவலகத்திற்கு வந்திருக்கிற தொலைபேசி அழைப்புகள் ஒவ்வொன்றுமே நம்முடைய கண்களை கலங்க செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கஷ்டத்திலிருந்து நம்முடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனிடத்திலே கையேந்தி பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த சிக்கலில், இந்த சிரமத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நிவாரண பணிகளில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நாம் ஏற்கனவே ரத்து செய்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டை முன்னிட்டு வருகிற 6ஆம் தேதி திருச்சியிலே செயற்குழு நடத்துவதாக தீர்மானித்து அறிவிப்பை வெளியிட்டிருந்தோம். அதற்கான வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் இப்பொழுது வெள்ள நிவாரண பணிகளை கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிற காரணத்தினால் நம்முடைய செயற்குழுவையும் நாம் ரத்து செய்கிறோம். அன்று மாலை திருச்சியிலே சகோதரர் பிஜே அவர்களை வைத்து நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்ட பொதுக்கூட்டமும் இந்த வெள்ள நிவாரண பணிகளை முன்னிட்டு ரத்து செய்யப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தினுடைய வேறு பல பாதிப்படையாத மாவட்டங்களில் இருந்து தௌஹீத் ஜமாத்தினுடைய தன்னார்வ தொண்டர்கள் சென்னையை நோக்கி, கடலூரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புறத்திலே இருந்து களத்திலே இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் அதனுடைய தேவை, உதவி செய்வதற்கான மக்களுடைய தேவை அதிகமாக இருக்கிறது. எனவே மேலும் பல தோழர்கள், சகோதரர்கள் உங்களுடைய அலுவல்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த மக்களை காப்பாற்றுகிற மனிதநேய பணிகள் கரம் கோர்த்து செயல்படுமாறு உங்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஸ்லாத்திலே சிறந்த காரியம் எது என்று கேட்கப்படுகிறது. ஐயுல் இஸ்லாமி ஹைர், இஸ்லாத்திலே சிறந்தது எது என்று கேட்கிற கேள்விக்கு துத்இமு த்ஆம், பசித்தோருக்கு உணவளி என்று சொன்னார்கள். இன்றைக்கு பெரும் பெரும் பணக்காரர்கள் கூட ஒரு நேர உணவிற்காக வேண்டி பசித்த நிலையிலே சென்னையை சுற்றுப்புறத்திலே மிகுந்த வறிய நிலையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உணவளிக்க வேண்டிய குறைந்தபட்சம் ஒரு பிஸ்கட்டாவது, ஒரு பிரெட்டாவது வாங்கி கொடுக்க வேண்டிய சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு அதிகமான பொருளாதார தேவை இருக்கிறது. எனவே உங்களுடைய பொருளாதார உதவிகளை அதிகமாக அள்ளி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுபோல நபிகளாரை சந்திக்க வந்த ஒரு கூட்டத்தை பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்கள் சிவக்க தன்னுடைய தோழரிடத்திலே பேசினார்கள். இந்த சமூகத்திற்கு என்ன நேர்ந்திருக்கிறது? நாம் வாழுகிற இந்த காலத்திலேயே இப்படி ஒரு சமுதாயம் பசியோடும் பட்டினியோடும் உடுத்துவதற்கு ஆடை இல்லாமல் இருக்கிறார்களே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று திருமறை குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி எச்சரித்தார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், மூமின்களே அல்லாஹ்வை அஞ்சுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், ஒவ்வொரு மனிதனும் நாளைக்காக, நாளை மறுமைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறான் என்பதை சிந்தித்து பார்க்கட்டும் என்ற வசனத்தை எல்லாம் எடுத்துச் சொல்லி தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று அழைப்பு விடுத்த பொழுது நபி தோழர்கள் தங்களால் ஆன அனைத்தையும் கொண்டு வந்து கொட்டினார்கள். பேரித்தம்பழங்களை கொட்டினார்கள், மாவை கொட்டினார்கள், இன்ன பிற பொருட்களை மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து கொட்டி அவர்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக வேண்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேலையில் ஈடுபட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு எதிரிலே இப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்மாலான உதவிகளை அதிகமாக செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை கவனத்திலே கொண்டு உங்களுடைய பொருளாதார உதவிகளை அதிகம் வழங்குங்கள். இயன்றவர்கள் உடல் உழைப்பை தருவதற்கு வாய்ப்புள்ளவர்கள் உடல் உழைப்பை தாருங்கள். தலைமையை நோக்கி தௌஹீத் ஜமாத்தினுடைய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் வந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனாலும் இன்னும் வருகை அதிகம் தேவைப்படுகிறது என்பதை கவனத்திலே கொண்டு பலரும் களத்திலே வாருங்கள். பொருளாதார உதவியை வாரி வழங்குங்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். இயன்ற அளவுக்கு நம்மாலான பணிகளை செய்து நாளை மறுமையில் வெற்றி பெறுவதற்கும் இந்த மனிதநேய பணிகளில் ஈடுபட்டு மக்களுடைய கஷ்டங்களை நீக்குவதற்கும்
முயற்சிகளை மேற்கொள்வோமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதற்குரிய நற்பாக்கியத்தை, நல்ல கூலியை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், வங்கி கணக்கு எண் 7882748227, இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம், எண் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1.